நீங்கள் இவங்க பவன் கல்யாண் கிட்டலாம் கொஞ்சம் போய் பாடம் கற்றுக்கணும். இவருக்கு வர கூட்டத்தில் கூட 3, 4 மடங்கு கூட்டம் வந்தது பவன் கல்யாணுக்கு. பவன் கல்யாண் எத்தனை % ஓட்டு வாங்கினாரு? 5%. சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சுட்டு போனார். இதுதான் யதார்த்தம். உங்களுக்கு பவன் கல்யாண் வரால கூட கூட்டம் வரல. பவன் கல்யாண் மேடையில் பேசுறது பார்த்துருக்கீங்களா? ஃபயராக இருக்கும். ஃபயராக இருக்கும். அதுவும் முதலமைச்சர் எதிர்த்து எப்படி பேசினார் ஞாபகம் இருக்குதா? எஸ் எஸ் பை பை ஜெகன். அந்த பை பை ஜெகன் டீம் தான் இப்போ இங்கே ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுது. பை பை ஸ்டாலின். அப்போது இவர் வந்து ஜெகன்மூர்த்தி எப்படி பவன் கல்யாண் வீரியமாக எதிர்த்தாரோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து பேசி எப்போ விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, தலைவர் வருவார். ஆனால் எம்ஜிஆர் மட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தாரா? 77 ஆட்சி பிடிச்சாரா? இடையில் 8 படம் நடித்தார். 8, 9 படம் நடித்தார். அதில் 2 படம் அவரே டைரக்ஷன். அதில் ஒரு படம் வெளிநாட்டில் போய் எடுத்தார். ஒரு படம் சரித்திர படம். இது ரெண்டையுமே ஒரு சாதாரண மனுஷனால கூட எடுக்க முடியாது.